சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கும் புயல். நேற்று எண்ணூர் கடற்கரையில் நடந்த சம்பவம். யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கும்படியும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த புயல் இன்னும் தீவிரமடையலாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. வீட்டுக்குள்ள போகவும் முடியல, வெளியில வரவும் முடியல. இரண்டு வருடங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவியை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்த ஆண்டனி இன்று பரோலில் வெளியே வந்திருக்கிறான். அதனால் மக்கள் வீதியில் உள்ளனர். 2022ஆம் ஆண்டு கல்லூரியில் ஈவு இரக்கமின்றி அந்த மாணவியை கற்பழித்துக் கொன்ற இந்த ஆண்டனி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வர கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை நாடே எதிர்த்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் கொந்தளித்துள்ளனர். ஆனால் அரசாங்கம் இவை எதற்கும் செவிசாய்க்கவில்லை. குற்றவாளி ஆண்டனிக்கு தண்டனை கொடுத்தே என்று மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த போராட்டத்தின் முடிவில் ஆண்டனிக்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னங்க அங்க பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச ராட்சசனை ஜெயில இருந்து வெளியே விட போறாங்களாம். ராஜ மரியாதையோட வெளியே அனுப்புறாங்க. நம்ம நாட்டோட சட்டத்தை பாரு. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த போலீஸ், அரசாங்கம், சட்டம் இதெல்லாம் அவனை விட்டா கூட இவன் செஞ்ச பாவம் எல்லாம் இவனை சும்மா விடாது. எங்க போனாலும் துரத்தி அடிக்கும், எங்க போனாலும் துரத்தி அடிக்கும், எங்க போனாலும் துரத்தி அடிக்கும். Yes. சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. மச்சான் ஆண்டனி, வனவாசம் எப்படி இருந்துச்சு? மச்சான், அது வனவாசம் இல்ல, நான் இருந்த உண்ணாவிரதம். ஏண்டா சம்மர் ராலி ரேஸ்க்கு வெயிட் பண்ற குழந்தை மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. மச்சான், இன்னைக்கு எப்படியாச்சும் நான் வயிறார விருந்து சாப்பிடணும்டா. மச்சான், பசில இருக்கிற இந்த புலி எதெல்லாம் வேட்டையாட போகுதோ. மான்குட்டி ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்க பாரு மச்சான். நம்ம பாஸ் செம சந்தோஷமாயிட்டாரு. மச்சான் வாடா. புடி 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 புடி, தூக்கம்ல தூக்க. என்னையா இது? பழைய கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஓம்னி கார் நிக்குது. ஆமா சார். காரை தரவா செக் பண்ணு, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிங்க சார். யாரோட கார் இது? ஹலோ சார், இங்க பாலோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஓம்னி கார் நின்னுட்டு இருந்தது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா 3 டெட் பாடி இருக்கு சார்.
இவங்கள பார்க்கிறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்காங்க சார். ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்கு. ஏதோ கால் சென்டர் பொண்ணு. சார் சார், இங்க ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருக்கு சார். யாரோடதுயா? ஏதோ கால் சென்டர் பொண்ணு சார். ஆமாயா, இது ஏதோ கால் சென்டர் பொண்ணோட ஐடி கார்டு மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க? ஒருவேளை அந்த பொண்ணை கடத்தி ரேப் பண்ணிருப்பாங்களோ? ஹலோ சார். சார், இது கொலைன்னு தோணுது. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சார் கிட்ட டீடைலா சொல்லுமா? சரிங்க சார். சார், நோட் பண்ணியா? ஓகே சார். நேத்து ராத்திரி 4 ரவுடிங்க ஆம்னி கார்ல வந்து கேஸ டிசிபிக்கு எஸ்கலேட் பண்ணுங்க. ஓகே சார். மும்பையில இருந்து ஒரு புது ஸ்டிக் போலீஸ் ஆபீசர் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. கொஞ்ச நாள்லயே சென்னையோட வெஸ்ட் டிவிஷனுக்கு டிசிபியா நியமிக்கப்பட்டாரு. Explain to me what happened. Every single minute detail. ஏய், எங்க என் மான்குட்டி? வாடி என் செல்லம். என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். நீங்களா எங்கடா வரீங்க? இது கியூ சிஸ்டம்டா. அண்ணன் உள்ள வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பீங்களா? அண்ணன் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துருவானா? அண்ணா சரியா? சரி சரி. என் பசிய தீக்க வந்த தேவதையே நீதான். என் மச்சான் வேட்டையாட போறான். நம்ம அடுத்ததான், போ. அப்பா. யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி. அப்பப்பப்பப்பா. பொண்ணை தொட்டு எவ்வளவு நாளாச்சு. இன்னைக்கு ஃபுல் மஜாதான். ஏய், யார் அது? யார் நீ கேக்குறல? ஏய், ச்சே. பேய் படம் பாக்குற பரதேசிங்க கூட எல்லாம் சாவகாசம் வச்சீங்கன்னா இப்படிதான். பாக்குறதெல்லாம் பேயா தெரியும். பியூட்டி, ஆரம்பிக்கலாமா டியூட்டி? பயப்படாத, ஒன்னும் ஆகாத. வழியே இல்லாம மேட்டர் முடிச்சிடறேன். யாரா நீ? உனக்கு யமன்டா.
யார் அது? ஆண்டனிவே அடிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கடா, அருளரா. ஏய், ஏய்! வேண்டாம், எங்களை விட்டு. You said there were 4 kidnappers, எஸ் சார். but we found only 3 bodies. Where is the 4th one? ஹலோ இந்தியா. திடீர்னு உங்க டிவி சிக்னல்லாம் இன்டரப்ட் ஆயிருக்கிறதுனால நீங்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்க. இப்போ பெங்கால்ல இருந்து குஜராத் வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாரும் லைவ் மியூசிக் கான்சர்ட், லைவ் ரியாலிட்டி ஷோஸ், லைவ் கிரிக்கெட் மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. ஆனா தடவையா இந்த ஹிஸ்டரி ஆஃப் டெலிவிஷன் பிராட்காஸ்டிங் இப்ப நீங்க ஒரு லைவ் மர்டரை பார்க்க போறீங்க. ஸ்டே டியூன், ஸ்டே டியூன், ஸ்டே டியூன். டேய், எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்க? சைக்கோடா நீ? சொல்ற யாரா நீ? டேய், 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 என்னடா பண்ற? டேய், கை அவுத்து விடுறா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன், அவுத்து விடுறா. இப்படி கொடூரமா இருக்க வரியாடா மனுஷனாடா நீ? டேய், விட்டுறா. டேய், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறா. யாரா நீ? சொல்லுடா. கால்களுக்கு நடுவுல இருந்து நீ யோசிச்சு பாரு. உன்ன மாதிரி காம கொடுறனுங்களா காலுக்கு நடுவுல நரகாசுரன் மாதிரி வெட்டி எரியிற நரகாசுரன்டா நானு. கெஞ்சி கத்து, கதறு. நீ ரேப் பண்ணும் போது அந்த பொண்ணு கதறினால அதே மாதிரி கதறு. பொண்ணு ரேப்பாடா பண்ற, சாவுடா. சிறையிலிருந்து வெளியே வந்த ஆண்டனியை யாரோ ஒரு மர்ம நபர் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு ஆண்டனியின் 3 நண்பர்களுடைய சடலம் பாழடைந்த பங்களாவில் கிடைத்துள்ளது. நேற்று முகமுடி அணிந்திருந்த ஒரு மர்ம நபர் சேட்டலைட்டை ஹேக் செய்து நேரடி ஒளிபரப்பிலேயே ஆண்டனியை கொலை செய்து மொத்த நாட்டு மக்களுக்குமே பீதியை ஏற்படுத்தியுள்ளார். யார் அந்த மர்ம நபர்? பாத்தியா, தர்மம் நல்லவங்களை காப்பாத்தும், அதே தர்மம் கெட்டவங்களை நிச்சயமா தண்டிக்கும். மேல ஒருத்தன் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கான். எல்லாருடைய பாவ புண்ணியத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான். போலீஸ் விட்டா கூட வேற யார் கையாலேயோ இதை செய்ய வச்சிருக்கான். பாத்தியா, அந்த கடவுள் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இன்னைக்குதான் என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு ஜஸ்டிஸ். லைவ்ல மர்டர் நடக்குது. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு?
லைவ் டெலிகாஸ்ட்ல மர்டர் பண்றத மொத்த நாடுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மர்டரை உங்களால ட்ராக் பண்ண முடியல? என்ன இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? What the hell are you doing? Did you find the location? சார் மொபைல் எடுத்த அந்த போட்டோவை எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிருக்கு சார். சீக்கிரமாவே அப்டேட் பண்றோம் சார். When? எப்போ எப்போ? கூடிய சீக்கிரமாவே சார். சார் சார் அது என்னையா சும்மாரியா? என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க. இந்த மர்டர் கேஸை கிராக் பண்ண அவரால் மட்டும்தான் சார் முடியும். யாரு? தர்மா சார். மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் அவன் ரைஃபிள்ல தான் பேசுவாங்க. ஒரு ரூல ஒரு ரெகுலேஷனை கூட ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸ்க்குலாம் அவர் தான் சார் சொல்யூஷன். அவனை வர சொல்லுங்க. சார் அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நம்ம கூப்பிட்டா அவர் வரமாட்டார் சார். நாம தான் அவர்கிட்ட போகணும். டேய் 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 மச்சான், எவ்வளவு நாள் தான்டா நீயும் சைக்கோ மாதிரியே இருப்ப? இப்படி தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா உனக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உடைஞ்சிட போகுதுடா. பேசுறா. டேய் மச்சான், உன்கிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்காக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. மச்சான், அங்க எம்எல்ஏ விஸ்வநாத்தோட பையன் ஹரியும் அங்க வந்திருக்கான். பார்ட்டி எங்க? வந்துட்டான். கூட வேற யாரையும் கூட்டு வரான். ஹாய் காய்ஸ். ஹாய். ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்டா. பாத்தியா மச்சான்? இவன் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு மனோஜ். ஹாய் ப்ரோ. லேட்டஸ்டா ஓல்டு ஃப்ரெண்டு கூட வந்திருக்க போல. ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோ. இவனுக்கு இதே வேலை தான். விடு மச்சான். என்ன மச்சான் உன் ஃப்ரெண்டு உத்தமர் மகாத்மா காந்தி மாதிரி போய் தனியா உட்காந்துட்டாரு. மகாத்மா காந்தி ஃபாலோவரா இருப்பான் போல. ஆமாமா, அவன் காந்தி, நீ பகத்சிங். சும்மாறா. டேய் மச்சான், உன் ஃப்ரெண்ட் என்ன மென்டலா? கரெக்டா சொன்னடா. ஏண்டா, அவன் என்ன தேவதாசோட பேரனா? அவன் சைலன்சர் இருக்கிற கண்ணு மாதிரி. தீபாவளி துப்பாக்கியா? எப்பவும் அப்படிதான். பேச்சு கம்மியா இருக்கும், வேலை தான் அதிகமா இருக்கும். ஆமா. யாரா அவன்? எவனையோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்துட்டு நம்ம கிட்டே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். ஆ. டேய், உங்களுக்கு அவனை பத்தி என்னடா தெரியும்? ஒரு காலத்துல எவ்வளவு ஜாலியா எவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? எங்க போயிட்டா இவன்? ஓ, அங்க இருக்கியா? என்ன மச்சான், ஷாருக் கான் மாதிரி தனியா கிட்டார் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம் மச்சான்? எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். நான் கேட்கிற கேள்விக்கு கிளியரா பதில் சொல்லு. என்ன அதித்தியை லவ் பண்றியா? ஏச்சி அப்படிலாம் இல்லடா. டேய், என்கிட்டே போய் சொல்றியா? நாங்கெல்லாம் லவ்ல எம்ஏ பிஹெச்டின்னு பண்ணிருக்கோங்க. டேய், மூளையில குழம்பிருச்சடா. டேய், அவ மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணு பாப்போம். ஆமா மச்சான், அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏதோ கிரஷ், லவ் ஆஃப் அட்ராக்ஷன் நினைச்சேன். ஆனா அவ ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓஹோ, என்னோட ஹார்ட் அவதான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அவ கூட தான் என்னோட லைஃப் ஃபுல்லா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அடடடடடடா, இந்த பொண்ணுங்களோட பவரே இதான்டா. ஆசம். இவ்வளோ நாள் நாங்க உன்னை பேசுடான்னு சொன்னாலும் அமிதாப் பச்சன் மாதிரி ஒரே லைன்ல பேசிட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் மாதிரி கவிதைகளை கொட்டிக்கிட்டே இருக்கேடா. ஓகே ஓகே ஓகேடா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண போற? ஆமா மச்சான், இந்த விஷயத்த பத்தி நேத்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்டா. ஆனா
அவ முன்னாடி போனா மட்டும் எங்க இருந்து தான் பயம் வருதுன்னே தெரியல. அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இங்க பாருடா, உனக்கு இப்ப தனியா போய் ப்ரொபோஸ் பண்ண பயமா இருக்கு அதானே? நாளைக்கு நாங்க எல்லாம் இருப்போம், எங்களுக்கு முன்னாடியே நீ ப்ரொபோஸ் பண்ற அவ்வளவுதான். இல்லனா உன் வாயில குத்தியே வார்த்தையை வர வைப்பேன். சரிடா. சூப்பர்டா மச்சான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மச்சான். கலக்குடா கலக்கு. திரும்பவும் சொல்றேன் கேளு, நாங்க எல்லாருமே உன் பின்னாடி இருப்போம். நீ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ற அவ்வளவுதான். ஆமா மச்சான். புரிஞ்சதா? டேய் சரிடா பண்றேன், முதல்ல வரட்டும், கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்றேன். அது வரா பாரு. நம்பிக்கை இல்ல. ஹாய் ஹாய் Hey, I'm sorry for yesterday. It's okay. What's going on? பாப்போம். அதித்தி, நான் உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்தே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சீக்கிரம் சொல்றா. சீக்கிரம் ப்ரொபோஸ் சொல்றா. நான் உன்னை பார்த்ததுல இருந்தே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருது. From the bottom of my heart. I love you அதித்தி. Sorry, darling. ப்ரொபோஸ் பண்ணிட்டான்டா அவன். ப்ரொபோஸ் பண்ணிட்டான். Shit, get lost. கோபி சார் சொன்ன மாதிரியே அந்த அதித்தி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரியே பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிடுவா. அவளுக்கு விட்டமின் எல் தேவையில்லை, விட்டமின் எம் தான் தேவை. அவ ஒரு கோல்ட் டிகர். அவளுக்கு எல் ஃபார் லவ் தேவையில்ல, எம் ஃபார் மணி தான் அவளுக்கு தேவை. துபாய்க்கு போய் அவளோட திறமையை அங்கேயும் காட்டி இப்ப அவ அங்க மில்லியனர் ஆயிட்டா. அது சரி, அப்புறம் இவன் கதை என்னாச்சு? என்னடா? டேங்க் ஃபுல்லா இருக்கு, டேக் அ பிரேக். சார் அவர் அங்க இருக்காரு. You will stay here. ஓகே ஓகே சார். யோ, நீ ஏன் தேவையில்லாம இந்த ஆளை இழுத்த? டிபார்ட்மெண்ட்ல வேலை ஆகணும்ல சார், கேஸ முடிக்கணும்ல. ஓ வணக்கம் சார், உட்காருங்க. என்ன சார், என்ன விஷயம்? இந்த தர்மா தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் இந்த வயசுல? ஊரே அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது கெட்டவங்கிட்டையும் உதவி கேட்டுத்தானே ஆகணும். உனக்கு சிரிப்பா இருக்கா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்? நீ சொல்றதுனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட மொரால்லாம் கம்மி ஆகாது. இப்பெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட ரவுடிங்களுக்கு தான் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. நம்ம கன்ல இருந்து வர ஒவ்வொரு தோட்டாவுக்கும் கணக்கு கொடுக்கணும், மேத்தமேட்டிக்ஸ். ஆனா கிரிமினல்ஸ் AK-47 கன் எடுத்து மழை பெய்யற மாதிரி தோட்டாவை தெறிக்க விட்டாலும் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு புல்லட் வெளியில வந்தாலும் 100 இன்வெஸ்டிகேஷன், 1000 கேள்விங்க. That's the protocol. I am sorry sir, but I am not at all sorry. Okay, let me come to the point. ஒரு ஆளை பிடிக்கணும், ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொன்னு அவனை கொன்னுடணும், ஆப்ஷன் நம்பர் 2. இந்த ஆபரேஷன்ல நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறேன். சார் சார், புலன் விசாரணை படம் பார்த்திருக்கீங்களா? அந்த கதையை பத்தி நான் கேட்டிருக்கேன். சார், அந்த படத்துல ஒரு பைபிள் கோட் இருக்கு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. அயன் ஷார்பன்ஸ் த அயன். இரும்பை இரும்பால தான் கூர்மையாக்கணும், இரும்பை இரும்பால தான் வெட்ட முடியும் சார். சோ அந்த லைவ் மர்டர் பண்ண இரும்பை வெட்டுறதுக்கு இந்த தர்மாங்கிற புரிஞ்சது விடுங்க சார், அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன கேப்டனும் ஆக்ஷன் கிங்குமா கிடைப்பாங்க, இந்த தர்மா தான் கிடைப்பான். ஓகே சார், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க எனக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும். என்ன லைசன்ஸ்? இந்த FBI எடுத்து கொடுப்பாங்களா ஜேம்ஸ் பாண்டுக்கு, அதான் லைசன்ஸ் டு கில் எனி டைம் எனி ஒன் டிஷும். நோ நான் வயலன்ஸ். ஐ எம் நாட் டன். ஐ ஹேட் கிரிமினல்ஸ் லைக் பூந்தி. இங்க பாரு, நமக்கு புரோட்டோகால்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. And you know this. Everybody knows about this. But still, I want the city to be cleaned. சார், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சிட்டியை கிளீன் பண்ணணும்னு நினைச்சா சோப்பு தண்ணி நுரன்னு எதுவுமே இருக்காது. சிட்டி முழுக்க கிரிமினல்ஸோட ரத்தம் மட்டும்தான் இருக்கும்.
நான் குண்டு போடும்போதும் சரி சுடும்போதும் சரி கணக்கு வச்சுக்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன். நோ மேத்தமேட்டிக்ஸ். இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு அந்த லைவ் மர்டரர் உயிரோடவோ அல்லது பணமாகவோ வேணும். நான் சொல்றது உனக்கு தெளிவா புரியுதில்ல? யூ ஹேவ் ஃபுல் bloody freedom. நீங்க சொல்றதுல கேட்டா எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. சாரி சார், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். No more jokes, sir. Tomorrow I'll take charge. Reporting on duty, sir. சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன விஷயம்? மீட் மீ இந்த பேஸ்மெண்டா? லவ் யூ வேற எழுதிருக்கா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் உன் கதை என்னாச்சுன்னு கேட்டேனே. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி, அப்புறம் தான் மேரேஜ் ஸ்டோரி. ஆனா நம்ம ஆளுக்கு டிஃபரெண்டா நடந்துச்சு. முதல்ல மேரேஜ், அதுக்கப்புறம் லவ். ஓஹோ. மனோஜ் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் தலைவிதியில லவ் கிவ்னு எதுவுமே இல்லைன்னு. Hey baby, where are you now? Where are you baby? என்ன டார்லிங், கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஓ, இங்க இருக்கியா? அடடடடடா, இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க சூப்பர் ஃபாஸ்ட். 5G ஸ்பீடு. அவ்வளோ சீக்கிரத்துல காருக்குள்ளே வந்து செட்டில் ஆயிட்டியா டார்லிங்? என்ன இங்கேயும் காணோம்? எங்க போனா இவ? ஹேய், வேர் ஆர் யூ ஸ்வீட் ஹார்ட்? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹேய், விளையாடுறது போது வெளியே வா. இப்போதாண்டா விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. அவனோட ப்ரொஃபைல அவனுக்கே தெரியாம சாதி.comல நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அவனோட லவ் ஸ்டோரி. ஹே மச்சான், கூல். என்ன மேரேஜ் வைப்ஸா? பட பரதேசி பயலே, என்ன கேட்காம கொள்ளாம ஷாதி.comல என்னோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிருக்கியா? ஐயோ, உனக்கு எங்கடா இதெல்லாம் புரிய போகுது? 10 நிமிஷம் மீட்டிங்ல மொத்த வாழ்க்கையும் டிசைட் பண்ண முடியுமாடா? ஆஹா, இது என்ன ஆபீஸ் இன்டர்வியூவா? லைஃப் ஃபுல்லா சேர்ந்து இருக்கிற விஷயம் முட்டாள். நான் பயந்துட்டேன். டேய், உன்னோட தலையெழுத்துல லவ் கிவ்னு ஒண்ணுமே இல்லடா. உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் உறுதி. இல்லனா நீ லைஃப் லாங்கா பேச்சுலரா இருந்து சிங்கிள் பசங்க அப்படின்னு பாட்டு தான் பாடிட்டு இருக்கணும். கல்யாணம் ஆகாது. டேய் டேஸ்டஸ் ஃபெல்லோ, பொண்ணோட போட்டோவாவது பாத்தியா? பாருடா, ஃபேஸ பாரு. அனுஷ்கா ஷெட்டி. ஐயோ, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஷில்பா ஷெட்டி. ஓஹோ, சிம்பிளிசிட்டில ஸ்ரீநிதி ஷெட்டி. அடடடடடா, கேடி கேடி, உள்ளுக்குள்ளே சிரிக்கிறியா? அட வெக்கத்தை பாடுறா. ஏய் ஏய், சிரிக்கிற. ஏய், ஹலோ, இன்டர்வியூக்கு ரெடியாமா? அப்பா, என் மாப்பிளைய பார்க்க போயிருக்கல? சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஒரு பையனை பத்தி என்னப்பா தெரியும்? எனக்கு உங்க அம்மாவுக்கும் முதல் மீட்டிங்லயே புடிச்சு போச்சு. அவனோட குணாதிசயம், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது, என் விருப்பத்தை ஏத்துப்பானா? அதுலயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறத ஒத்துக்குவானா மாட்டானான்னு தெரியலையே. ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிருக்கேமா. உங்க 2 பேரோட ப்ரொஃபைலும் மேட்ச் ஆனதால தான் மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு தடவை மீட் பண்றதுல என்னமா தப்பு? ஹாய், ஐ மனோஜ். ஹே, திஸ் இஸ் மனோஜ். வணக்கம், நான் மனோஜ். ஹாய், மனோஜ் குமார் ஹியர். ஹாய் ஹாய் மனோஜ். ரியா. கேளுங்க. என்ன? அதான் இன்டர்வியூ எடுக்க தானே வந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, நான் எப்படி உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கனோ அதே மாதிரி தானே நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ
லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ. ப்ளீஸ் கோ ஹெட். அரேஞ்ச் மேரேஜ் ஒரு விதத்துல உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியலையா? அரை மணி நேரத்துல நம்மளோட லைஃபே டிசைட் பண்ற ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். ஹலோ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிட்டு லைஃப்ல பிகாம்னு இருக்கேன். ஓஹோ, அப்படின்னா நீங்க லைஃப்ல வெல் செட்டில்டா? ஒரு விதத்துல அப்படிதான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறேன். மாசானா சம்பளம் டான் வந்துரும். எங்க வண்டிக்கு நாங்க தான் முதலாளி. ஓஹோ, பஞ்ச் டயலாகா? இந்த உலகம் குனிஞ்சா தலையிலேயே கொட்டும், நிமிந்தா காலை வாரி விடும். நாங்க யார் குடியும் கெடுக்க மாட்டோம், யாரோட காலையும் வாரியும் விட மாட்டோம். ஸ்மைலு. எவ்வளவு படிச்சா என்னங்க, இந்த ஜனங்க ஓட்டு போடுறதே ஒரு படிக்காதவனுக்கு தானே. உண்மையா இல்லையா? என்ன பத்தியே கேப்பீங்களா இல்ல உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு, பசங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா கெட்டு போயிடுவாங்க, பொண்ணுங்க வெளியே போனா கெட்டு போயிடுவாங்கன்னு. ஓஹோ. ஆனா நான் இந்த ஏஜ் ஓல்டு பிலாசபி எல்லாம் என்னைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பினான்சியலா இண்டிபெண்டா இருந்து பசங்கள மாதிரியே சம்பாதிக்கணும். அதனால நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன். நான் சின்ன வயசுல எங்க அப்பா பேச்சையே கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற ஹஸ்பண்ட் பேச்சையா கேட்பேன். ஐயோ, கண்டிப்பா வேலை செய்யணுங்க. இவன் வேற டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரானா? தேங்க்யூ சார். இப்பெல்லாம் 2 கர்ச்சிப் வாங்கணும்னாலும் 200 ரூபாய் செலவு பண்ணணும். உலகமே மாறிடுச்சுங்க. 2 சக்கரமும் போனாதான் வண்டியே ஓடும். அதே மாதிரி 2 பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பமே ரன் ஆகுங்க. வேணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, ஆபீஸ்க்கு டெய்லி நானே உங்களை பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிடுறேங்க. சரி பாப்பர். அது சரி, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கணுமே, ட்ரை பண்ணலையா? ஐயோ வேணாம்பா. எவனோ சொல்றதுக்கு பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுல போடுறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்துடலாம். நீங்க மட்டும் ஏதாவது டூத் பேஸ்டுக்கு ஆட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அதுதான் வாங்குவாங்க. அவ்வளவு அழகா இருக்கு உங்க பல்லு. நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்றது சரிதானே? ஓ, என்ன உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருச்சா? உங்கள மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காம இருக்குமாங்க? போட்டோலயே 50% ஓகே ஆயிடுச்சு. இப்போ 100% ஃபிக்ஸ்டு. வீட்ல பேசிட்டு சீக்கிரமா என்கேஜ்மென்ட் டேட்ட சொல்லிருங்க. ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஹலோ கூல். எனக்கு இப்ப வரைக்கும் உங்களை 30% தான் பிடிச்சிருக்கு. 100% பிடிச்சதுக்கு அப்புறமா மத்த விஷயங்களை பேசிக்கலாம். ஐயோ, இது வேறயா? லவ்லி மேத்தமெட்டிக்ஸா? சரி, அடுத்த மீட்டிங் எப்போ? லெட்ஸ் சீ. என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? நான் கால் பண்ணா உடனே கால் எடுப்பீங்கல்ல? அப்பா, உங்க கால் தானே, ஒரே ரிங்ல எடுத்துருவாங்க. அட வந்துருச்சு ஸ்மைல். என்னம்மா, பையனை பிடிச்சிருக்கா? 30% ஓகேப்பா. என்ன 30%? சரி, சீக்கிரம் 100% ஆகணும்னு சாமியை வேண்டிக்கிறேன். மனோஜ் எங்கடா? போன் பண்ணுடா. இதோ வந்துட்டான் பாருடா. வந்துட்டியாடா? எங்கடா போயிருந்த? இப்பதான் முடிச்சிட்டு வரான்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். எப்படி இருந்துச்சு என்னுடைய செலக்ஷன்? ஷில்பா, அனுஷ்கா, ஸ்ரீநிதி ஷெட்டி. மச்சான், எனக்கே டவுட்டா இருக்குடா. நீ என்னமோ ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் வரேன்னு தோணுது. டேய் மச்சான், இங்க பாருடா, சிரிக்காதடா. நான் சொல்றது முதல்ல கேளு. மச்சான், அவன் என்ன பெர்சன்டேஜ்ல லவ் பண்றாடா? பெர்சன்டேஜா? நான் 30% ஓகேவா? உனக்கு? எனக்கு சரி. மச்சான், சூப்பர். போய் பார்ட்டி குடுறா. டேய், எங்களுக்கு எப்போ இன்ட்ரோ கொடுக்க போற? நாளைக்கு கண்டிப்பா இன்ட்ரோ கொடுக்குறேன்டா. பார்ட்டி இருக்குல? நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். பார்ட்டி என்னைக்கு வச்சுக்கலாம்? வா. ஏங்க, நீங்க இந்த ட்ரெஸ்ல அந்த காலத்து சாவித்ரி மாதிரியே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தானா? நீங்களும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு விதத்துல சன்னி டியோல் மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ, எனக்கு டிஸ்டிலாம் வேற சுத்துறீங்களா? ஓஹோ, மனோஜ் டியோல். ஓ, நீங்க ஹிந்தி படம் தான் நிறைய பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோ சான்ஸ். நான் சுத்த தமிழ் பொண்ணு. இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்லாம் விட லோக்கல்ல ஒரு தியேட்டர்ல உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டே படம் பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, நீங்க விசில்லாம் வேற அடிப்பீங்களா? அடிச்சு காட்டவா? என்னாச்சு? இங்க வேண்டாங்க. உங்க ஐஸ் இந்த ஐஸை விட கிக்கா இருக்குங்க. எனக்கு உங்க கையால ஐஸ்கிரீம் ஊட்டி விடலாம்ல? லேடிஸ் ஃபர்ஸ்ட்.
ம். ம், ம். இப்போ நான் ஊட்டி விடுறேன். என்னை விட இந்த ஸ்பூனு தான் கொடுத்து வச்சிருக்கு. அது சரி, உங்க லவ் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? ம், ரொம்ப திங்க் பண்ண இப்போ ஒரு 80% வரைக்கும் 80 வந்திருக்கு. தானா? சரி, ஒருவேளை 100% முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹனிமூனுக்கு எங்க போறதா பிளான்? ம், ம், எனக்கு ஊட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏங்க, எல்லாரும் பேங்காக் USA போலான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஊட்டி போலான்னு சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சுத்தமான தமிழ் பொண்ணு. ம், நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா எனக்கு ஒரு சீக்ரெட்டான டிசைர் இருக்கு, சொல்லவா? ம். ஆஹ், என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட சேர்ந்து நைட்டு முழுக்க சரக்கு அடிச்சு ஆடணும்னு தான் எனக்கு ஆசை. ஏன் சிரிக்கிறீங்க? ஆ, ஆ, இந்த ஃபிலிம்ல எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ராத்திரி முழுக்க ஃபுல் சந்தோஷத்துல ஜாலியா இருப்பாங்கல்ல, அது செம ஃபன்னா இருக்கும்ல. ஏய், ஆனா சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் ஆல்கஹால்ல டச் கூட பண்ணதில்லப்பா, ப்ராமிஸ். ஆஹா. ஆனா என் ஹஸ்பண்ட் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறப்ப எல்லா சூழ்நிலையிலயும் நான் முழுசா நம்பணும் இல்லையா? இவனுக்கு டைம் சென்ஸே இல்ல. அதனாலதான் நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கு. வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாத பிள்ளைன்னு நான் நினைச்சேன். ஆனா காதலி வந்த உடனே எங்களையே கழட்டி விட்டுட்டு போயிட்டான். அடடடடடா, என்னம்மா பொண்ணு மனசு எல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கா? அவன் ரொம்ப நேரமா நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்கான். உனக்கு கேட்கலையா அத? அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். என்ன ஜானு, போலாமா? நான் ரெடி. இங்க நான் இருக்கும்போது அந்த பரதேசிங்களை ஏன் நீ பாத்துக்கிட்டு இருக்க? என் செல்லமே செல்லம் நீதானடி, இந்த பூந்தலுக்கு நிகர் யாரடி, அது நீதானடி. அவனுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு நீ கவலைப்படாத. உனக்காக நான் அவங்க உட்காந்துருக்கேன் பாரு. இதோ இங்க இருக்காங்க பாரு. அவங்க இங்கதான் உட்கார்ந்துருக்காங்களா? ம். ஹாய் மச்சான். ஹாய். இவதான் என் ஆளு ரியா. பெர்ஃபெக்ட் மேட்ச். என்ன மச்சான், உன் ஃபியான்சிக்கு ஃபேன்சி Dress போட்டு கூட்டிட்டு வந்திருக்க? ஹலோ ஹலோ, என்ன விட்டா 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க? 80% வரைக்கும் தான் ஓகே ஆயிருக்கு. லவ்லயும் பர்சன்டேஜா? மச்சான், அது எனக்கும் அவளுக்கும் இருக்க கணக்கு. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது. ஃப்ரீயா விடு. என்ன மனோஜ், லவ்ல கூட மேத்தமேட்டிக்ஸா? டேய் மச்சான், என்னடா? அப்பதுல இருந்து அவனுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கடா. என்னடா என்ன முறைகிற? நான் யாருன்னு தெரியுமா? ஷனனா பெரிய பெரிய. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். புரிஞ்சுதா? டேய், ஓவரா பேசுனீங்க வாயை உடைச்சிருவேன். அப்புறம் இந்த மாதிரி மேக்கப் போடுறதுக்கு மூஞ்சி இருக்காது. போடா. எங்க ஏரியால வந்து எங்க மிரட்டுறியா? டேய், உங்க ஏரியா எங்க ஏரியான்னு சொன்னீங்கன்னா கழுத்தை திருப்பிடுவேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க. இங்க ஏறி, நாங்க போய் ஆளை கூட்டு வரோம். இங்க ஏறி, எங்கேயும் போயிடாத. நாங்க போய் ஆளை கூட்டு இங்கே வரோம். இருக்கிறேன், வாடா. டேய் மச்சான், அவனுக்கு உண்மையாவே ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டானுடா. ம், நீ இவளை கூட்டிட்டு போய் அந்த பக்கம் சேஃபா இரு. அவனுங்கள ஒரு கை பார்த்துட்டு வர. சரி மச்சான். ரியா, இங்க வா வா வா. Crazy out here, rap's got a bad name. Music and culture's like a hard life. You be
அண்ணா போயிடுறேண்ணே. அண்ணா இருங்கண்ணா போயிடுறேன். Think about it, what fling that. Laws, we're getting rich. வாங்கடா 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 சீக்கிரம் டேய் ஓடுடா சீக்கிரம் வாடா டேய் வாங்கடா Jesus, what's up now? பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்லயும் அம்மா அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறத மறந்துடாதீங்கடா. நம்ம பொண்ணுங்களே அவனுக்கு கிண்டல் பண்றானுங்களா? ஏண்டா வால் இன்ட்ரோ குடுக்குறேன்னு சொன்ன போனே பண்ணல. டேய் முதல்ல அவனுங்களை இறக்கி விடுங்கடா. நம்ம டீம் என்ட்ரி ஆனா பிரச்சனை ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? இந்த பொடி பசங்களுக்கு நான் ஒருத்தனே போதும். உங்க ஃப்ரெண்டோட லவரை கிண்டல் பண்ணதுக்கே நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிய நீங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணுவீங்க? இப்போ என்னோட லவ் 100% ஆயிடுச்சு. saadi.com success. ஏய் மனோஜ் 100% அடிச்சு ட்ரீட் வைடா. கல்யாணத்துக்கு ரெடி தானே? தேங்க் யூ. Thank you. வாழ்க்கையின் பாதையில் உன்னில் கலந்திட நானும் வந்தேனே. முதலாய் முடிவாக கைகள் கோர்க்கிறேன். இன்றே நீயும் எந்தன் ஜீவன் தானடி. நிதமும் புன்னகையில் கொன்றாயடி. நீ ஏஞ்சல் என் காதல் நீ ஏதில் ரூபா. தூரல் போடும் மழையில் நீ எந்த சாரலே. பூவோடு சேரும் அந்த வாசம் போலவே உன்னோடு நானும் சேர்ந்தேன் எந்த சுவாசமே. புன்னகையில் மோசம் செய்யும் இவளே இவளே. என்றென்றும் என் நெஞ்சில் அவளின் நினைவே. என்னில் தோன்றும் ஸ்வரங்கள் யாவும் இவளே இவளே. நயனங்கள் புரிந்திடும் இவளின் சிரிப்பே. அஸ்ஸலாமு அலைக்கும் மகவாவின் பந்தம். நீதானே எந்தன் வாழ்வே. என் அருகில் நீயும் வந்தாலே போதும். என் உயிரும் மோட்சம் சேரும். நீதானே என்றென்றும் எந்தன் காதல் ஆனாயே. தூறல்கள் போடும் மழையில் எந்தன் சாரல் ஆனாயே. பூவோடு சேரும் அந்த வாசம் போல ஆனேனே. உன்னோடு நானும் சேர்ந்தே எந்தன் வாசம் கண்டேனே. நீதானே என்றென்றும் எந்தன் காதல் ஆனாயே. தூறல்கள் போடும் மழையில் எந்தன் சாரல் ஆனாயே. பார்க்கவே முடியல. டேய் மனோஜ காணோம்டா. ஹரியையும் காணும்பா. எங்க போனான்னு தெரியல.
இவன் தான் ஆண்டனி, ரேபிஸ்ட். ரீசெண்டா பரோல்ல இருந்து வெளியில வந்திருக்கான். அவன் வெளியில வந்ததுமே லைவ் டெலிகாஸ்ட்ல இவனை யாரோ கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு பவித்ரா கொடுத்த வாக்குமூலத்தின்படி அந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமா நம்மளுக்கு தெரிய வர்றது, இதோட இந்த கொலைகள் எல்லாம் நிக்க போறது இல்லைன்னு. அவன் ஒரு சீரியல் கில்லராகவும் இருக்கலாம். இந்த கொலைகள் எல்லாம் கண்டினியூ ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் யாரா இருக்கலாம்? அவனோட டார்கெட்ஸை பார்த்தா சட்டத்திலிருந்து தப்பிச்ச ரேபிஸ்டா தான் இருக்கணும். ஸோ சென்னை சிட்டியில் அவனோட அடுத்த டார்கெட் யாராக இருக்குன்னா எம்எல்ஏ விஸ்வநாதன் சன் ஹரி, புதுப்பேட்டை ராமு, கபூத்தர் என்கிற சிடியாகர். ரீசெண்டா சட்டத்தோட பிடியிலிருந்து வெளியில வந்த ரேபிஸ்ட் இவங்க தான். ஸோ அவனோட அடுத்த டார்கெட் இவங்க 3 பேர்ல யாரா ஒருத்தனா தான் இருக்கும். இந்த 3 பேர்ல யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏ விஸ்வநாதனோட பையனை கிட்னாப் பண்ணி கொலை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல சார். ஐ திங்க் மிச்சம் இருக்கிற 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் டார்கெட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கிரிமினல்ஸ் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க. அவன் நேஷன் வைடு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு கிளம்பியிருக்கான். அவன் பெருசா நியூஸ் கிரியேட் பண்ணணும்னு கிளம்பியிருக்கான். ஒவ்வொருத்தரும் அவனை பார்த்து பயப்படணும், அவனை பார்த்து நடுங்கணும்னு நினைக்கிறான். அவன் எம்எல்ஏ விஸ்வநாதனோட பையன் ஹரிய கொல்லுவானா இல்ல இந்த பொடி பசங்களை கொல்லுவானா? சாரி சார். யூ ஆர் ரைட் சார். ஸோ அக்கார்டிங் டு மீ அவனோட அடுத்த டார்கெட் எம்எல்ஏ விஸ்வநாதன் சன் ஹரி. சார் சார் மறுபடியும் அவன் லைவ் டெலிகாஸ்ட்ல வந்திருக்கான் சார். என்ன சொல்ற? எம்எல்ஏ விஸ்வநாதனோட பையன் ஹரிய தலைக்கில கட்டி தொங்க விட்டுருக்கான் சார். ஷிட் கம் ஆன். இந்த பேன் இந்தியா சீரியலோட ஃபர்ஸ்ட் எபிசோட ஏற்கனவே பார்த்து நீங்க எல்லாம் என்டர்டெயின் ஆயிருப்பீங்க. நவ fasten your seat belt and get ready for the second episode. So India, stay tuned. நீ யார்கிட்ட போதுறான்னு உனக்கு தெரியல. டேய் யாரா நீ? ஏண்டா என்ன இப்படி தலையில கட்டி வச்சிருக்க? என்ன அவுத்து விடுறா? ஏய் எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. டேய் மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுரு. யாரா நீ? எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்திருக்க? டேய் மரியாதையா என்ன விட்டுரு. மாஸ்க கழட்றா. மரியாதையா என்ன இறக்கி விட்டுறா. மவனே என் கான்டாக்ட்ஸ பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? டேய் விட்டுரு. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா உன் சாவு என் கையில தான். கம்ப்ளீட் ஃப்ரீடம், நோ மேத்தமேட்டிக்ஸ். அடடடடடடா, அன்னைக்கு என்னெல்லாம் பேசினா இவன். அறிவுரை சொல்ற பேச்சு போட்டி வச்சா அதுல நம்ம தர்மா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவான். அவ்வளவு திறமைசாலி. என்ன தர்மா சார்? அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ ஒண்ணு கேட்டீங்களே, எனக்கு தெரியல. நான் லைசன்ஸ் டு கில்ல இவனுக்கு கொடுத்தனா இல்ல அந்த லைவ் மர்டருக்கு கொடுத்தேன் நான். என்ன ருத்ரேஷ், டியூட்டியில ஜாயின் ஆகி 2 நாள் தான் ஆகுது, 2 லைவ் மர்டர் நடந்திருக்கு. அரே வா வா வா, எனக்கு சுதந்திரம் கொடுங்க, நான் ரத்தத்தை கொடுக்கறேன் அப்படின்னு என்னெல்லாம் பேசினேன். சட்டத்தை உங்ககிட்ட வந்து கெஞ்ச வச்ச இல்ல. now get the hell out of here. யாரா நீ? போன கண்ணை மூடிட்டு பாலை குடிச்சிட்டு பூமியில இருக்கிற மத்த எல்லாரையும் ஆடுன்னு நினைச்சுதான் உன்னை பிடிச்சு உன் கதையை முடிக்கிறேன்டா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்தியாவுல 36,600 ரேப்புங்க. அதுல என் பொண்ணு ஒருத்தி. என் பொண்ணு ரியாவை விட ஜோதி சிங்கிற பொண்ணு டெல்லியில ரன்னிங் பஸ்ல
4 பேரு கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க. அவ கோஆபரேட் பண்ணலன்னு அவளோட பெண்ணுறுப்புல ராட இறக்கி அவ குடல உருவி எடுத்திருக்காங்க. சார், இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இது நடக்குதுல்ல சார்? கமர்ஷியல் கேபிட்டல் நியூயார்க்னா, என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் லாஸ் வேகஸ்னா, மியூசிக் கேபிட்டல் ஆஸ்டின்னா, நம்ம நாடுதான் அன்அபிஷியலா ரேப் கேபிட்டலா இருக்கு. சார், அரசாங்கத்தை தடுக்க நிறைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார். ஒரு பொண்ணு நடு ராத்திரியில என்னைக்கு தைரியமா நடந்து போக முடியுதோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. ஆனா இப்பெல்லாம் பகல்லையே வெளியே வர பயமா இருக்கு. இது ரொம்ப பயங்கரமான விஷயம். இதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் மழை வருமா வராதாங்கிறத கணிக்கிறதே கஷ்டம். ஆனா இந்தியாவுல ஒரு நாளைக்கு 80ல இருந்து 85 பொண்ணுங்க ரேப் பண்ணப்படுறாங்கிறத கன்ஃபார்மா சொல்ல முடியும். குழந்தைங்க 7ல இருந்து 8 வயசு குழந்தைங்க. அவ்வளவு ஏன், 4 வயசு குழந்தை டெல்லி பாண்டுப்பூர்ல அந்த குழந்தையோட டியூஷன் மாஸ்டரே ரேப் பண்ணிருக்கான்ல. அப்படின்னா போலீஸ் எதுவும் பண்ணலையா சார்? போலீஸ் எல்லாம் மக்களை காப்பாத்துறாங்களா இல்ல மக்களோட கோபத்துல இருந்து ரேபிஸ்ட காப்பாத்தி ஜெயில போடுறாங்களான்னு ஒண்ணும் தெரியல. டெல்லியில ஒரு 20 வயசு பொண்ணு கேங் ரேப் நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி அவளை செல்லுலயே ரேப் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேற எங்கேயாவது நடக்குமா? இவரோட பொண்ணை ரேப் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க சார். அவர் விமென்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வச்சு பொண்ணுங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு விதத்துல சோசியல் ஒர்க்கர் சார். டிபார்ட்மெண்டோட பேரு கெட்டு போயிடுமோங்கிற பயம். சரி, இதுக்கெல்லாம் இப்ப என்ன தீர்வு சார்? Facebook, Instagram, வாட்ஸ்அப்னு டவுன்லோட் பண்றதுக்கு பதிலா சுரக்ஷா நிர்பயா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். 300 ரூபாய் பெப்பர் ஸ்ப்ரேவை வாங்கி வச்சுக்கிட்டா யாரு தப்பா நடந்துக்கிட்டாலும் அங்கிருந்து தப்பிச்சிடலாம். ஒருத்தருக்கு அநியாயம் நடந்தாலும் சமுதாயத்துக்கு அது நிம்மதியை தராது. Until and unless complete justice is served, there won't be peace. No justice, no peace. No justice, no peace. No peace, no peace. அத கேட்டியா? கேட்டேன் சார். எஸ், சிக்கிடுச்சு ஆடு சிக்கிடுச்சு. ஆடு தானாவே வலையில சிக்கிடுச்சு. கமான். எஸ் சார். நீ இங்கே இரு, நான் வரேன். ஓகே சார்.
No justice, no justice, no peace, no peace. My God. ரீசெண்டா ரேப் பண்ண ஒவ்வொருத்தன் போட்டோவையும் இங்க மாட்டி வச்சிருக்கான். வெல்கம் இன்ஸ்பெக்டர். என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே? எதுக்கு கொலை பண்ற? நான் பண்ணல. உன்னை பார்த்தா கொலை பண்ற மாதிரி தெரியலையே. உன் பையனா? என் பையன் இல்ல. வேற யாரு? என் மாப்பிள்ள மனோஜ். என்னங்க எங்க தங்கம். இல்ல பரவாயில்ல. ஐயோ என்னங்க துணியும் நான் தான் துவைக்க வேண்டியிருக்கு, சமையலும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு. கடவுளே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. சரி சரி, செல்ஃப் குக்கு செல்ஃப் சர்வீஸ் தான். எதுக்கு இங்க இருந்துட்டே ஃபோன் பண்றா? ஹலோ ஹலோ, நீங்க இப்ப எனக்கு கால் பண்ணி ஐ மிஸ் யூன்னு சொல்லணும், சரியா? ஃபோன் பண்ணணுமா? ஆமா, இப்பவே பண்ணணும். ஓகேமா. ஹோம் மினிஸ்டர் வீட்ல இருந்துகிட்டே ஃபோன் பண்ணணுமா? பைத்தியம். ஹலோ, ஐ மிஸ் யூ ஃப்ரம் மனோஜ். இப்போ ஹாப்பியா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சொல்றேன், உள்ள வாங்க. அப்படியே பண்றோம் ஹோம் மினிஸ்டர். ஆன் தி வே. சரி, லவ் யூ, பை. லவ் யூ டு. வணக்கம் மகாராணி, கூறுங்கள், என்ன சர்ப்ரைஸ்? கை நீட்டுங்க. கொடுத்துட்டேன். என்ன ரியா, உண்மையாவா? ரியலி? நான் அப்பா வாயிட்டேன். குட்டி மனோஜ் கமிங் சூன். தேங்க் யூ ரியா. இதயம் பறந்ததடி ஆகாயம் தனிலே, நீயே என் சகியே எந்தன் வானவில்லே. ஆசைகளும் ஆரோகணமோ ஆனந்த ஆலாபனையோ, நீ பாடிடும் ஆலிங்கனமோ அலைப்பாயும் எந்தன் மனமோ, நீதானே என்றும் எந்தன் ஸ்வரமடா. சுகம் என் வரம், நீயும் வருவாய் எந்தன் அருகே. என் சுகம் என் வரம், நீயும் வருவாய் எந்தன் அருகே.
எந்த இதயமதை சிறையும் பிடித்தவளே, வெளிவர விருப்பமில்லா தண்டனைகள் தருபவளே. நம் காதல் சிறையில் இங்கே காதலின் காவலனியே, உன்னோடு காதல் கொண்டேன், அனுபவமும் நானும் அறிந்தேன், அனுமதியும் தருவாயா என் நாட்களும் உன்னோடு. சுகம் இன்வரம் நீயும் வருவாய் இந்த நருகே, சுகம் இன்வரம் நீயும் வருவாய் இந்த நருகே. இதயம் பறந்ததடே ஆகாயம் தனிலே, நீயே என் சகியே எந்தன் வானவில்லே. ஆசைகளும் ஆரோகணமோ ஆனந்த ஆலாபனையோ, நீ பாடிடும் ஆலிங்கனமோ அலைப்பாயும் எந்தன் மனமோ, நீதானே என்றும் எந்தன் ஸ்வரமடா. சுகம் இன்வரம் நீயும் வருவாய் இந்த நருகே, சுகம் இன்வரம் நீயும் வருவாய் இந்த நருகே. Sailing in your arms like the princess of the heavens, love me forever and ever, forever and ever. Shining in the air like the ball of the rivers, zooming forever, flying forever. ஹேய், இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். நீ சீக்கிரம் வரியா? ஏய், நீ மட்டும் இப்ப வரலன்னா லைஃப் லாங் எனக்கு ஃபோன் பண்ணவே கூடாது. சத்தியமா செல்லம், லாஸ்ட் ட்ரிப், மதர் ப்ராமிஸ், லொகேஷன் ஷிஃப்ட். நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. இப்ப நீ வரலன்னா உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன். கொஞ்சம் இருமா ப்ளீஸ். நீ வந்துதான் ஆகணும். ஐயோ சரி செல்லம், நான் வரேன், நோ டென்ஷன். இதோ இப்பவே நான் கிளம்பிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இல்லனா கேளு. சீக்கிரமா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே லேட் பண்ணிடாத. சரி. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பெண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுன்னு. இப்ப என்ன பண்றது? ராஜா கைய வச்சா அது ராங்கா. அடடே சரியா மச்சான் வரான். வா 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 வா. அந்த ரைடு கேன்சல்ல இருந்து ஹோல்ட். இந்த டேய் மச்சான், ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன பைத்தியமாடா நீ? மச்சான் மச்சான் மச்சான், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. சரி சரி, என்ன சீக்கிரம் சொல்லி தொலை. என்னன்னுடா சொல்றது? என்ன ஆளு ரேஷ்மா இருக்கால்ல? ரேஷ்மா ஊஆலா? ஆமா மச்சான், அவ என் நம்பரை பர்மனண்டா பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்றா. ஐயோ, புக்கிங் வேற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கேன்சலும் பண்ண முடியாது. ஆல்ரெடி 25 புக்கிங் கேன்சல். இந்த புக்கிங்கையும் கேன்சல் பண்ணனா என் வேலை காலி. இந்த பிக்கப் நான் பண்ண, ரேஸ்மா கேன்சல். இந்த பிக்கப் என்னால முடியாதுடா. நானே 3 மாசமா கண்ட வீடியோ எல்லாம் பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்பதான் நானே வேலைக்கு போலான்னு கிளம்புறேன். ப்ளீஸ் மச்சான், உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் ஃபோன் பே பண்றேன். டேய் சீ, உன் பணம் யாருக்குடா வேணும்? உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். சரி மச்சான், சாரக்கு என்னது சைட் டிஷ் உன்னோடது. என்னடா யோசிக்கிற? டேய், எனக்கு சரக்கும் வேணாம், சாப்பாடும் வேணாம். நான் கேக்குறது ஏற்பாடு பண்ணுவியா? என்னடா வேணும்? மச்சான், ஒரு 3 மாசம் ஆச்சுடா. பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா. காஞ்சி போயிருக்கேன்டா. இந்த பாடி நல்லா சார்ஜ் ஏத்துற மாதிரி நச்சுன்னு ஒரு ஃபிகர் வேணும்டா. டேய், நீ என்னடா கேக்குற? மச்சான், ரேஷ்மாவோட நீ மேட்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ரவுண்ட் எனக்கு அனுப்பி வைக்கிறியா? முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா. சரி மச்சான், டன். சரி, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு கிளம்பு. நீ அந்த வண்டியை ஓட்டுறதுக்காக என்ன இந்த வண்டியை ஓட்ட விடுறியா? சரி மச்சான், நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் கேட்டதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கும் உனக்கு. நாக்கு தான்டா முக்கியம், வாக்கு கொடுத்தா மாறவே மாட்டேன். பாக்குறேன் பாக்குறேன் அப்படி நீ என்னதான் பண்றேன்னு. போடா போடா, சீக்கிரம் கிளம்பு. டேய், என் பைக் ஜாக்கிரதை, கார் ஜாக்கிரதை. நினைச்சுக்கிட்டே வண்டி எங்கேயாவது போய் விட்டுறாத. கிளம்பு கிளம்பு.
இந்த கேப் டிரைவர் வர ஏன் இவ்ளோ லேட் பண்றான்? வாட்டர்மெலன் ஜூஸ் ஃபார் மை டியர் ஹபி. தேங்க் யூ டார்லிங். நான் காலையில வர லேட் ஆயிடுச்சுனா ஃப்ரிட்ஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, சாப்பிட்டுருங்க. ஓகே. பை தி வே வர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல ஆபீஸ்க்கு போறீங்களா? ஓ பயங்கரமான வேலை டார்லிங். வர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்படியா? சரி சரி. ஐயோ ஆல்ரெடி 9:30 மணி ஆயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? ஐயோ நோ வே. ஜெர்மனி மார்க்கெட்டிங் ஹெட் இன்னைக்கு மெயின் பிரான்ச்ல இருந்து வந்திருக்காரு. சேட்டலைட் ஹேக்கிங் பத்தி இன்னைக்கு ஃபுல் கான்ஃபரன்ஸ். காலையில வரைக்கும் நிச்சயமா அசைய கூட முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரு நாள். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோரியா, ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்க. ஆபீஸ் கேப்லயே போய்டு ப்ளீஸ். ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுவேன், நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே பிக் பண்றேன். லவ் யூ பை. பை லவ் யூ டு. லொகேஷன் ஷிஃப்ட், இன்டர்நெட் ஐபி அட்ரஸ் என்டர், டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங். yes sir, it's transferring. எஸ் மேடம். சூப்பரா இருக்காளே. இர்ஃபான் வரலையா? இர்ஃபானுக்கு அர்ஜென்ட்டா வேற டியூட்டி வந்துருச்சு, அதனால தான் மேடம் நான் வந்தேன். சரி வண்டியில ஏறுங்க மேடம். போலாமா மேடம்? சரி. ஓகே ஓகே ஷியோர், கமிங் சூன். ஓகே பை. இவ ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிருக்கா? சும்மா போனை பண்ணி மிஸ் யூன்னு சொல்லுவா. கால் பிக் பண்ண மாட்டேங்கிறா. அவங்க அப்பாவுக்கு பண்ணலாம். அங்கிள் ரியா ஃபோன் பண்ணாலா? பண்ணலையா? வீட்டுக்கு வரல, என்னாச்சு? அவருக்கும் ஃபோன் அடிக்கல. மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன்ல சார்ஜ் எதுவும் இல்லையா? மச்சான் ரியா எதுவும் கால் பண்ணாலா? இல்லையாடா, ஏன்? அவ எனக்கு கால் பண்ணிருக்கா. திரும்ப கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னடா சொல்ற? அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண, ஆபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவ அங்கேயும் வரலையாண்டா. என்னடா பண்றது? மச்சான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாடா, அங்க போய் நம்ம முதல்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். சரி மச்சான் வரேன். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? சார் என் பொண்டாட்டியோட போன் 3 மணி நேரமா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பேக் டு பேக் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். அதுக்கு அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சார். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார், பயமா இருக்கு. இப்ப டைம் என்ன? ராத்திரி 3 மணி ஆகுது. இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி எங்க போயிருப்பா? சார் பிபிஓ கம்பெனில வேலை பார்க்குறாங்க சார். நைட் ஷிஃப்ட். நிறைய மிஸ் கால் இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணா அங்கேயும் போலையா சார். சரி நீ ஏன் ஃபோன் எடுக்கல? சார் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். மேனேஜரோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்தேன், அதை ஃபோன் பிக் பண்ண முடியல. நீ ஃபோன் பண்ணா உன் மிஸ்ஸஸ் அங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உன் மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணப்ப நீ ஃபோன் எடுக்காம விட்டுட்ட. சாரி சார். உங்க 2 பேரையும் ஃபோன் எடுக்க சொல்லி கோஆர்டினேட் பண்றதுக்கு என்னன்னா மேரேஜ் புரோக்கர்னு நினைச்சிட்டியா? ஐயோ அப்படி இல்ல சார், அவன் அப்படி ஒன்றும் சொல்லல சார். ஆமா சார். Who are you? இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளியே தான். அவுட். மச்சான் நீ வெளியே இரு, நான் வரேன். கெட் அவுட். போடா. சரி மச்சான். இங்க பாரு சார், உன்னோட மிஸ்ஸஸ் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ மனசு சரியில்லாம இருந்திருக்கலாம். அப்படிலாம் எதுவும் இல்ல சார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சமாதானப்படுத்து. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. இல்ல சார், அது வந்து ரொம்ப யோசிக்காத. மொபைல்ல சார்ஜ் இருந்திருக்காது, மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. யூ கேன் கோ. சரிங்க சார்.
இந்த பிளட் மார்க்க போட்டோ எடு. இந்த மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணி கொன்னு இருக்கான். ஃபாரன்சிக் ஆளுங்களுக்கு சொல்லிட்டலமா? சொல்லியாச்சு சார். இது ரேப் அண்ட் மர்டர்னு எனக்கு தோணுது. ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். ஃபாரன்சிக் ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளட் ரிப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வரணும். புரிஞ்சதுல? எஸ் சார். அத கொடு. ஹலோ, கேக்குதா? என்னடா மச்சான் இது? ரியா, இருங்க, அங்க போகாதீங்க. ரியா, நீ கால் பண்ணும்போது எடுக்காம விட்டுட்டேனே ரியா. நான் கால் பண்ணா உடனே நீங்க எடுப்பீங்கல்ல? ஒரே ரிங்ல பிக் பண்ணுவேன். ஐயோ, இவ கண்ணை பாரு மச்சான், என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. உங்க ஐஸ் இந்த ஐஸை விட கிக்கா இருக்குங்க. இவ ஆபத்துல இருக்கும்போது போன் பண்ணிருக்கா, நான் எடுக்காம தப்பு பண்ணிட்டேனே மச்சான். ரியா, இங்க பாருடா, ஏன்டா இப்படி பண்ணா? ரியா, மனசை தேத்திக்க. ரியா சார், ரியா சார், அழாத, தைரியமா இருப்பா. சார், இந்த கொலைய பண்ணவன் யாரா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். டோன்ட் வரி. யாரையும் பக்கத்துல விடாத. வந்து வண்டி அடியா. ரியா, ரியா, ரியா. டேய், சொல்லுடா நாய. அன்னைக்கு உனக்கு பதிலா இந்த கேப்ல அந்த பொண்ணை பிக்கப் பண்ண போனது யாரு? இப்படி எல்லாம் கேட்டா நீ வாயை திறக்க மாட்ட. டேய், அத கொண்டு வாயா. ஓகே சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம் 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 சார், வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ். நீயா உண்மையை சொல்லிட்டா சரி. அவனை நான் வாயை திறக்க வச்சேன், செத்துருவேன். சார், கேப் எடுத்துட்டு போனது யாரு? உமேஷ் சார். உண்மையை சொல்றா சார். எங்க அம்மா சத்தியமா உமேஷ் தான் சார். சார், காட்டுப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். நான் இன்ஸ்பெக்டர் மோகன், மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என்னடா இந்த வண்டி சமயம் பார்த்து டார்ச்சர் பண்ணுது. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா? ஏய், 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 யாரா நீங்க? ஏய், கையடா. ஏய், 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 விட்றா. ஏய், சொல்லுடா, சொல்லுடா. எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். டேய், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ண? நீயாவே செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லனா என் கையாலே அடி வாங்கி செத்துருவடா. சொல்லுடா, சொல்லுடா பரதேசி. ஏன்டா ரேப் பண்ணி கொன்ன? வாயை திறந்து பேசுடா. லத்திய குடியா. சார், நான் தான் ரேப் பண்ணேன் சார். நடந்தது என்னன்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றான் நாய.
ஏய் இது கொரட்டூர்புரம் ரோடு இல்லையே. நீ எங்க போயிட்டு இருக்க? ஷார்ட்கட் ரூட்டுங்க இது. இது வேற ஏதோ ஏரியா மாதிரி இருக்கு. யாருக்கு ஃபோன் பண்ற? ஏய் உன்னை தான் கேக்குறேன். ஏய் வைடி போன் வைட்றல. போனே எடுக்க மாட்டேங்கிறாரே. சரி மரியாதையா வண்டியை நிறுத்து, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் வாயை மூடிட்டு இருக்கணும். ஸ்டாப் த கார் ஐ சே. வாயை மூடிட்டு சொன்னேன். நீ காரை நிறுத்தலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். ஏய் மவள சொல்லிட்டே இருக்கேன். காரை நிறுத்துடா. பேசாம உட்காரு. bloody rascal, stop the car. ஏய் இப்ப நிறுத்த போறியா இல்லையா? காரை நிறுத்து. I'm warning you. ஏய் சொல்லிட்டே இருக்கல மூடி. உனக்கு சொல்றது புரியலையா? என்ன டென்ஷன் பண்ணாம அமைதியா இரு. மவள ஒரு கார்ல இருந்து குதிச்சிடுவேன். ஏய் சும்மா தான் இருடா. நிறுத்துறியா இல்லையா? டேய் பொறுக்கி, காரை நிறுத்துடா. இனிமே எவ்வளவு வேணா கத்திக்க, ஒருத்த வர மாட்டான். காரை இப்போ நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்து. ஏய் 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 எங்கடி ஓடுற? இல்ல நின்றேன். எங்கடி ஓடுற? ஏய் விடு. வா விடுடா. டேய் வாயை மூடு. என்ன விடுடா. விடு. ராஸ்கல் செத்து தொலை. ஏய் டேய் என்ன விடு. ஏய் விடுறது விடுறல. டேய் என் வயித்துல குழந்தை இருக்குடா, என்ன விடு. ஆடி. ஐயோ விடுடா. அப்பா என்ன கத்ராலி நீ கூட விடுறதா இல்ல? சொன்னா கேளு. வாயை மூடு. குழந்தை இருக்கு, என்ன விட்டு. விடு ப்ளீஸ். ஆடி. யாராவது காப்பாத்துங்க. அவனும் வர மாட்டான். காப்பாத்துங்க. மூடி வாயை. டேய் என்ன விடுடா. என்ன கத்ராலி வேஸ்ட் தான். வா. என்ன விடு. ஏய் காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏய் எவனும் வர மாட்டான் உன்னை காப்பாத்த. ஏய் என்ன தம் இருக்கிறதா உனக்கு நல்லது. வா சொல்றத கேளு. காப்பாத்துங்க. யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க, அமைதியா இரு. விடுடா. என்ன கத்ராலி உன்னை விட முடியாது. என்ன விடு. அம்மா கத்திக்கிட்டே இருக்காம அமைதியா இரு கொஞ்ச நேரம். என்ன விடுடா. டேய் விடுறதுக்கு அடி தூக்கிட்டு வந்தேன். என்ன உன்னை இன்னைக்கு அனுபவிக்காம விடுறது இல்ல. உன்னை காப்பாத்த எவன் வரா நானும் பாத்துடுறேன். ஏய் பாடு. என்ன சும்மா விடு. கத்திக்கிட்டே இருந்தா கொன்னுடுவேன். ஏய் வாயை மூடு. வாயை மூடு. இது பண்ணாத. ஏய் சும்மா விடுடா. ஏய் ஏய் அம்மா. இப்ப தப்பிச்சு போ பார்க்கலாம். 2 நிமிஷம் தான். கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணு. என்ன விடு. கோஆபரேட் பண்ணா சீக்கிரம் முடிஞ்சிரும். டேய் என்ன விடு. ஏய் சும்மா இரு. விடு. கொஞ்ச நேரம் தான். கத்திக்கிட்டே இருக்காத. என்ன விடு. ஏய். டேய் அவ்வளவுதான் இரு. இருன்றல. என்ன விடு. ஏய் இரு. ப்ளீஸ். ஏய் கோஆபரேட் பண்ணிடுன்னு சொன்னா கத்தி கூச்சலா போற. ஏய் சும்மா இரு, சைலண்டா இரு. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. I'm pregnant.
ப்ளீஸ் என்னோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு அதை அழிச்சிடாத. ப்ளீஸ் 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 விட்டுரு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குற, என்ன விட்டு. என்ன விடு விடு. ப்ளீஸ் என்ன விட்டு. ப்ளீஸ் என்ன விட்டு. என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன உயிரோட விட்டு. இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டுட்டா வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன சும்மா விட்டுருவானுங்களா? ஐயோ ஐயோ ஏதோ பண்ணுமே. வேண்டாம் 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 வேண்டாம். ப்ளீஸ் என்ன கொன்னுடாத. என்ன கொன்னுடாத. செத்துட்டியா? செய்யல, போயிட்டா போல. ஓகே, உயிரோட விட்டா நம்ம கதை என்ன வருது? சாவடி, நம்ம கை வச்சா சக்சஸ் ஆகாம போகுமா? வரட்டா? தெரியாம பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க. இப்ப நீ சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்டா கூட கொடுக்குறேன். 3 மாசம் பொண்டாட்டி வாசனை இல்லாம காஞ்சி போயிருந்தேன் சார். ஏட்டு, இவன் சொல்றத அப்படியே ரெக்கார்ட் பண்ணு. வேற பாக்க தலை தலைன்னு வெண்ண மாதிரி இருந்தாளா, பார்த்தோன்னே குப்புடி ஏறிடுச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் ரேப் பண்ண. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபிகர்லாம் கிடைக்காதுன்னு தோணுச்சு. அதனாலதான் ஒரு தடவை இல்ல 2 தடவை என்ஜாய் பண்ண. சூப்பரா இருந்துச்சு. இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவேன்? உருக்கி நாய ராஸ்கல். செம்மையா இருந்துச்சு. ரியா, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ரியா, ரியா. ஐயோ ரியா, ரியா மச்சான் அழாதடா. மச்சான் அழாத மச்சான். என்னால முடியாது. ஐயோ ரியா, பாரு மச்சான். ரியா, ஐயோ ரியா, எங்களை விட்டு போயிட்டியே. குற்றவாளி தானே குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால எங்க வேலை சுலபமா போயிடுச்சு.
குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால நீதிமன்றம் அவனுக்கு 10 ஆண்டு கால சிறை தண்டனை விதிச்சிருக்கு. அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும். நன்றி சார். என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அவளோட சின்ன வயசுல நான் அவளை கொஞ்சம் போது எங்க என் மீச குத்துமேன்னு நான் மீச கூட வளர்த்துக்கல சார். அப்படி வளர்த்தவள ஏதோ ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா ரேப் பண்ணி கல்லால அவ தலையிலேயே அடிச்சு அடிச்சு அவளை கொன்னு இருக்கான் சார். அவனுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்க கூடாது சார். இப்படிப்பட்டவனுக்கு வெறும் 10 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்களே. இங்க பாருங்க, உங்க வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. இது ஒன்னும் சவுதி அரேபியா இல்ல, சாப் மார்க்கெட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் கைமா பண்ணி அனுப்புறதுக்கு. இட்டாலியும் இல்ல, டிக்டேட்டர் முசோலினி மாதிரி கம்பத்துல கட்டி வச்சு கல்லால அடிக்கிறதுக்கு. இது நம்ம இந்தியாங்க. இங்க மனுஷங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, நியாய தர்மங்கள் இருக்கு. ஐயோ சார், கொடூரமானவனா இருந்தாலும் அவனை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. என் பொண்ணை கொடுமைப்படுத்தினானே சார். எப்படிப்பட்ட குற்றவாளியா இருந்தாலும் அவங்க மனசு மாறதுக்கு நாம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் இருக்கு சார். இவனை எல்லாம் தூக்குல தான் போடணும் சார். இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி உங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு 10 வருஷ தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க பொண்ணை திரும்ப கூட்டிட்டு வர சக்தி என்கிட்ட இல்லைங்க. நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னால சமாதானம் மட்டும்தான் சொல்ல முடியும். அவ ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு நடந்த அநியாயம் எனக்கு நல்லாவே புரியுது. அதனால அநியாயத்தை தட்டி கேட்கிறேன்னு எல்லாரும் சட்டத்தை கையில எடுத்துட்டா இந்த போலீஸ், லாயர், சட்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. எல்லாத்தையும் நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம்ல. ஒவ்வொரு தடவை ரேப் நடக்கும் போதும் இந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் கருணை மனுதாரர் எல்லா மூலையில இருந்தும் வந்துருவாங்க. காப்பாத்துறதுக்கு ஹியூமன் ரைட்ஸ்காரங்க இருக்காங்கங்கிற தைரியத்துல தான் இந்த கிரிமினல்ஸ், ரேபிஸ்டுங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த தெருநாய்ங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் கடிச்சுக்கிட்டாலும் ஒன்ன இன்னொன்ன கொல்லாது சார். இந்த மனுஷ ஜென்மம் அதை விட கேவலமா சார்? இந்த ரேபிஸ்டுங்களை ஜெயில போட்டதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க மேல்முறையீடு செஞ்சு சந்தோஷமா நிம்மதியா வெளியே வந்துடுறாங்க சார். இன்னும் தைரியமா வேறொரு அப்பாவி பொண்ண ரேப் பண்றாங்க சார். ஒரு தடவை ரேப் பண்ணா 10 வருஷம் ஜெயிலு. ஒரு 20 வருஷத்துல 4 தடவை ரேப் பண்ணிட்டு 40 வருஷம் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நிம்மதியா செட்டில் ஆயிரலாம்ல சார். அன்னைக்கு அந்த உமேஷ்க்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தா எங்க மனோஜ் இன்னைக்கு கொலைகாரனா மாறி இருக்க மாட்டாரு சார். ஒவ்வொரு தடவையும் ஒரு தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ அக்காவுக்கோ ரேப் நடக்கும் போது மனோஜ் மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா பொறப்பான் சார். சார், ஒரு ரேப் நடந்துச்சுன்னா வார கணக்குல டிவி நியூஸ்ல அதையே தான் சார் காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரேபிஸ்டையும் கொலை செய்யறத லைவா காட்ட சொல்லி எங்க மனோஜ் நினைச்சாரு சார். இப்ப அததான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனோஜ்குமார் இப்படி திடீர்னு மாறத்துக்கு என்ன காரணம்? அன்னைக்கு கோர்ட்ல அந்த ரேபிஸ்டுக்கு வெறும் 10 வருஷம் தண்டனைன்னு கேள்விப்பட்டதும் மனோஜ் வீட்டுக்கு வந்து ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டாரு. ரேபிஸ்ட்ங்கிற வார்த்தையை கேட்டாலே போதும் பயங்கர ஆக்ரோஷமா நடந்துக்கிறாரு. நான் அவரை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ரொம்ப கோவப்பட்டேன். மனோஜுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்துருச்சு. அவர் ஒரு ராட்சசனா மாறிட்டார். மனோஜ் இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது சார். தெரியாதா சார்? யாரு கொலை செஞ்சதுன்னு கேட்டீங்க, நான் சொன்னேன். ஏன் செஞ்சான்னு கேட்டீங்க, நான் சொன்னேன். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா சார்? அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, யாருக்கும் தெரியாது. அவர் அப்படியே ஒரு வித காத்து மாதிரி சார். எப்ப வீசும், எதுக்காக வீசும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா புயல் வீசும் போது இந்த மொத்த நாட்டுக்கும் அது தெரியும். சார், உமேஷ் ஜெயில இருக்கான். மனோஜ மட்டும் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா அவனை அங்கேயே கொன்னுடுவாரு சார். அந்த உமேஷ் இப்போ அப்டாமினல் பெயின்ல துடிச்சுக்கிட்டு இருக்கான். கூடவே
ரத்த வாந்தியும் எடுத்துட்டு இருக்கான். எப்ப டிக்கெட் வாங்குவான்னு அவனுக்கு தெரியாது. கர்மா இஸ் காலிங். வெல்கம் பேக் இந்தியா. இந்த சீரியல் வெப் சீரிஸை பார்க்குற மாதிரி நீங்க எல்லாருமே இந்த மர்டர் சீரீஸ்ல எபிசோட் 1, 2 ஏற்கனவே பார்த்துட்டீங்க. நாளைக்கு ஃபார் த ஃபைனல் டைம் கிளைமேக்ஸ் எபிசோட பார்க்க போறீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச். குட் பை. இன்னொரு தடவை லைவ் டெலிகாஸ்ட் மர்டர் நடக்கவே கூடாதுன்னு, இந்த தடவை வளவரிச்சு புலிய புடிச்சே ஆகணும்னு டிசிபி மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ராத்திரி பகல்னு அலர்ட்டா வேலை பார்த்து அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது பிடிக்கணும்னு ஆர்டர் கொடுத்திருக்காரு. ரெண்டாயிரத்தி 21 ரியா மனோஜ் ரேப் கேஸ்ல குற்றவாளியா இருந்த கிரிமினல் ரேபிஸ்ட் உமேஷ இன்னைக்கு காலையில அப்டமன் பெயின் வந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் யாரே அவன்? சார் இவன் தான் அண்ணா நகர் ஸ்கூல்ல பியூனா வேலை பார்க்கறான் சார். சார் ஸ்கூல் முடிஞ்சதும் கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணை மிரட்டி ரேப் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தா சார். அவரோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க சார். சார் கரெக்ட் டைமுக்கு போனதால தான் இவனை பிடிக்க முடிஞ்சது. சார் தேங்க்யூ சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்க சட்டத்துக்கு சல்யூட் அடிக்கணும் சார். நீங்க மட்டும் வரலனா ஊர் ஜனங்க என்ன அடிச்சு கொண்டு இருப்பாங்க சார். தேங்க்யூ சார். டேய் வண்டியில ஏறுறா. ருத்ரேஷ் என் கூட வாங்க. ஓகே சார். நீங்க ஸ்டேஷன் போங்க, நான் வண்டி எடுத்துட்டு ஓகே சார். சார் தேங்க்யூ சார். நீங்க ஸ்டேஷன் போயிருங்க. ஓகே சார். சார் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? உன் பேர் என்ன? மதன் சார். மன்மதனா? ஐயோ இல்ல சார், வெறும் மதன் தான் சார். ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிருக்கடா ராஸ்கல். சார் சார் இல்ல சார், அம்மா சத்தியமா நான் ரேப் பண்ணவே இல்லை சார். அவங்க எல்லாருமே சும்மா சொல்றாங்க சார். நீ ஏன் மரியாதையா உண்மையை சொல்லிட்டா நல்லது. என் ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. சார் 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 ஏதோ தப்பாயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் சார் ப்ளீஸ் சார். கல்யாணம் ஆயிடுச்சடா உனக்கு? ஆயிடுச்சு சார். குழந்தைங்க இருக்கா? இருக்காங்க சார். எத்தனை? ஒரே ஒரு பொண்ணு தான் சார். என்ன வயசு இருக்கும்? அவளுக்கு இப்போ ஒரு 4 வயசு இருக்கும் சார். விட்டுருங்க சார். 4 வயசு? சார் என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல சார். அது சரி, செட்டில்மெண்ட் இங்க வச்சுக்கலாமா இல்ல கோர்ட்ல வச்சுக்கலாமா? சார் சார் எதுவா இருந்தாலும் இங்கேயே பண்ணிக்கலாம் சார். சார் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் சார். சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். சார் கேளுங்க சார், சொல்லுறேன். இது வரைக்கும் நீ எத்தனை ரேப் பண்ணிருக்க? சார் சார் நான் எந்த ரேப்பும் பண்ணதே இல்லை சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். டே 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 திருட்டு பையில உண்மையை சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லுடா. அம்மா சத்தியமா இல்ல சார். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். டீல் வேற பேசிட்டு இருக்கோம். இல்ல சார். வயசுக்கு வந்த பொண்ணுங்களை ரேப் பண்ற பசங்களை பாத்துருக்க. ஆனா நீ ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிருக்கடா. 8வது 9வது படிக்கிறவங்களா பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க சார். எனக்கு ஃப்ரெஷ்ஷா தேவைப்படுச்சு சார். முகம் வேற செம்ம அழகா இருந்தது. யார் இந்த ஹீரோயின்? சௌந்தர்யா மாதிரி இருந்தது சார். செம்ம ஃபிகர் சார். நீங்க ஒரு தடவை பார்த்து இருந்திருக்கணும் சார். இங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமா சார்? ஆமா ஆமா வா. ஓ அந்த பக்கமா சார்? டீல முடிக்கணும்ல. ஓகே சார் ஓகே சார். எவ்வளவு கொடுக்கணும் சார்? உனக்கு 4 வயசுல பொண்ணு இருக்குல்ல? ஆமா சார். அவளையும் சூப்பர் ஃபிகர் செம்ம மாலுன்னு யாராவது கூட்டிட்டு போய் ரேப் பண்ணா என்னடா பண்ணுவ? சார் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? 2வது படிக்கிற 8 வயசு குழந்தைய சூப்பர் ஃபிகர் செம்ம மாலுன்னு சொல்றேன். சார் 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 விட்டுருங்க சார். பரதேசி தெருப்பொறிக்கு நாயே, உன் தப்பு இல்லடா. உன்ன மாதிரி ஒருத்தனை பெத்தாங்களே அது உன் அப்பா அம்மா தப்பு. ஃபைனல் செட்டில்மெண்ட் என்னன்னு கேட்டில்ல? சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் இந்தா சார் ஓடு சார் சார் ப்ளீஸ் சார் ஓடு சார் பை பை சார் ஓடுடா டேய். சார் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எதுக்கு சார் ஏன் காலை சுட்டீங்க? ருத்ரேஷ்
பதவி இருக்கும் போது இந்த நாட்டுக்காக உயிரே கொடுப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறோம்ல, இப்ப அந்த உறுதிமொழிக்காக உங்க காலை கொடுத்திருக்கீங்க. அவன் என் கண்ணை புடுங்கி உங்க கால்ல ஷூட் பண்ணிருக்கான். அதுக்காக அந்த துப்பாக்கியை புடுங்கி நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன். கேஸ் முடிஞ்சது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். கெட் அப் ஐ சே. ஹலோ சார், உமேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது வழியில யாரோ மறைச்சு அட்டாக் பண்ணி அவனை கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஓ ஷிட். நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி ஜெயில தோச்சிட்டாங்கண்ணே. இப்ப எதுக்கு நான் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டி வரேன்? ஏய் விடுடா. ஏய் 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 என்ன விடுடா. ஏய் கைடா. ஏய் விடுடா. ஏய் என்ன விட்டுறா. ஏய் வலிக்குதுடா. ஐயோ அண்ணா வலிக்குதுடா, என்ன விட்டுருடா. நான் முடியல. அண்ணா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுண்ணா. நான் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் கேளுண்ணா. 3 மாசமா பொண்டாட்டி வாசல் இல்லாம காஞ்சு போயிருந்தேன்னா, அவ வேற வெண்ட மாதிரி தலை இருந்தாளா? இந்த மூடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம தானா ரேப் பண்ண. என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. வேணாண்ணா. ஐயோ அங்க மட்டும் அடிக்காதடா மனோஜ். காப்பாத்துங்க ஐயா. நன்றியா. அம்மா, உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷனாயிரு. அவன மாதிரி மிருகமா இருக்காத. ஐயா தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துறையா. உனக்கு ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு நடுவுல வராதீங்க. இவனுக்காக நான் 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். கண்ணுக்கு பதிலா கண்ணை தான் எடுப்பேன்னு போனா இந்த மொத்த உலகமும் குருடாயிடும். சட்டம் அவனுக்கு வெறும் 10 வருஷம் தண்டனை கொடுத்ததுனால தானே அவன் மேல உனக்கு இவ்வளவு கோபம். அவனோட தண்டனை காலத்தை அதிகரிக்க வைக்கிற. நீ எவ்வளவுதான் கொலை பண்ணி இருந்தாலும் உன் தண்டனை காலத்தை நான் குறைக்க வைக்கிறேன். அவனை விட்டுடு. ஏய், உன் டிபார்ட்மெண்டே உன்னோட பேச்சை கேட்காதுடா. இதுல சட்டம் மட்டும் உன் பேச்சை கேட்குமா? போடா டேய். நல்லது சொன்னா இந்த உலகத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. கொடுக்கறேன்டா. அடிங்க சார். 3 கொலை பண்ணிருக்கா சார் அந்த சைக்கோ. அவனை விடாதீங்க சார். என்ன எங்க எல்லாம் அடிச்சா தெரியுமா? ஐயோ ஐயோ, எப்படி தப்பிக்கிறது? ஐயோ சாரி சார். நான் வேணா என்ன கொன்றதுலாம் தெரியாமப்பட்டு விட்டுட்டா. வேணா மனோஜ், மனோஜ் நான் சொல்றத கேளு. ஸ்டாப் இட். மனோஜ் சுற்றுங்க சார். பண்ணாத. சுற்றுங்க சார். ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத.
I'm pregnant. ப்ளீஸ், என்னோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துறாத. பூனை தான் கண்ணை மூடிக்கிட்டு இந்த உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமா? கேம் ஓவர். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாலும் எந்த கவலையும் இல்லை. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வா. சர்தேஷ், இவனை வண்டியில ஏறா. உள்ள போ. மனோஜ், உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சட்டப்படி வேலை பார்க்கறேன்னா இந்த சட்டம் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கறது இல்லைன்னு சட்டத்தை நானே கையில் எடுத்துக்கிட்டேன். இங்கதான் ஒரு கிரிமினலை என்கவுண்டர் பண்ணேன். அதையே தான் நீயும் பண்ணியிருக்க. எனக்கும் உனக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நீ லாலஸ்னா நானும் லாலஸ். நீ டிசார்டர்லினா நானும் டிசார்டர்லி. நீ கிரிமினல்னா நான் உன்னை விட பெரிய கிரிமினல். ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை பார்க்குறேன். இருந்தாலும் நான் மனோஜ், உனக்கு நான் பெரிய ரசிகன் ஆயிட்டேன். என்னதான் மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சாலும் நாங்க ஒரு கட்டத்துக்குள்ள தான் வேலை பார்க்கணும். ஆனா உனக்கு நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன். ஆக்சுவலி சொல்லணும்னா காக்கிய போட்டுட்டு நான் பண்ண வேண்டிய வேலையை நீ காக்கி போடாமையே. காந்தியோட இந்த 3 குரங்கு கதை தெரியும்ல? கண்ணு காது வாயை மூடிட்டு இருக்கோம். நான் உன்னை பார்க்கல. உனக்கு எதிராக இருக்கிற சாட்சி ஆதாரங்களை நான் கேட்கல. நீ கிரிமினல்னு யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். உன் பொண்டாட்டிக்கு நடந்த அநியாயத்துக்காக நீ பழிக்கு பழி வாங்கியிருக்க. இதை இதோட நிறுத்திடு. உன்னை பிடிக்கவும் மாட்டேன், முடிக்கவும் மாட்டேன். விட்டுற. போ. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா இந்த கிரிமினல்ஸ் என்னைக்கும் மாற மாட்டாங்க. இந்த கிரிமினல்ஸை நீயும் நானும் உருவாக்கல. இந்த சமுதாயம் தான் உருவாக்கியிருக்கு. இந்த செக்ஸ்ங்கிறது சாபம் இல்ல, வரம். அந்த கடவுள் கொடுத்திருக்கிற வரம். புருஷனும் பொண்டாட்டியும் பரஸ்பரமா எப்பவும் அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு. மனித குலத்தோட மேன்மைக்காக அதை தப்பா பயன்படுத்தி ரேப்புங்கிறத உருவாக்கிட்டாங்க. இந்த மொபைல 3வது படிக்கிற பசங்க ஒரே கிளிக்ல ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 8வது தாண்டறதுக்குள்ள ஊர் முழுக்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 10வது முடிக்கிறதுக்குள்ள மொத்த மேட்ரையும் முடிச்சிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பப்ளிக்ல லவ் பண்றாங்கல்ல, மாலு, தியேட்டர், பார்க், பீச்னு, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட தப்பு. அத பார்த்து சின்ன பசங்க கூட
தெரியாம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல சில பசங்க செக்ஸ்ங்கிற விஷயம் கிடைக்காம அத பலவந்தமா அடையணுங்கிறதுக்காக பொண்ணுங்களை ட்ராப் பண்றாங்க. ரேப்புங்கிற விஷயத்த ரொம்ப சுலபமா பண்றாங்க. அப்பா அம்மா பசங்களுக்கு சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது பொறுப்பு இல்ல, அவங்க கடமை. இது கூட ரேப்பை தடுக்கிறதுக்கு ஒரு சரியான வழி. மொத்தத்துல சொல்லணும்னா மொபைலுங்கிற மாய வலைய கட்டி போட்டு இன்டர்நெட் அப்படிங்கிற வைரஸ்க்கு ஊசிய போட்டு ஒவ்வொருத்தருக்கும் செக்ஸ் எஜுகேஷனை கொடுத்தா மட்டும்தான் இந்த ரேப்புங்கிற கலையா சமுதாயத்துல இருந்து புடிங்கி தூக்கி எறிய முடியும். எனிவேஸ் மனோஜ், ஆல் தி பெஸ்ட். சார், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். பிரேக்கிங் நியூஸ். மாஸ்க் மேன் ரேபிஸ்ட் உமேஷ ஆம்புலன்ஸ்ல இருந்து கடத்தி கொலை செய்யறதுல வெற்றி அடைஞ்சிட்டான். ஆனா போலீஸ் ஆபீசர் தர்மா லைவ் டெலிகாஸ்ட்ல கொலை நடந்த இடத்துக்கு போய் அவனை கைது செய்ய முயற்சி பண்ணும்போது அந்த மாஸ்க் மேன் பயங்கரமான ஒரு சேஸ்க்கு அப்புறம் தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவனாவே நீர்வீழ்ச்சியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த மிஸ்டீரியஸ் மாஸ்க் மேனுடைய பாடிய போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அருவி வேகமா கொட்டிக்கிட்டு இருக்கிறதால அந்த மாஸ்க் மேனுடைய பாடி போலீஸ்க்கு இன்னும் கிடைக்கல. எப்படியோ அந்த மாஸ்க் மேன் இறந்ததால இந்த கேஸுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. சார், மறுபடியும் லைவ் டெலிகாஸ்ட்ல கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். வாட்? இந்த கிரிமினல்ஸ் என்னைக்கும் மாற மாட்டாங்க. Damn it. ஹலோ இந்தியா, வெல்கம் பேக். இந்த உலகத்துல எங்க ரேப் நடந்தாலும் உங்களை இந்த சட்டம் விட்டாலும் நான் விட மாட்டேன். ஸ்டே டியூன்ட்.